ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் போடல. ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கல்ல. பாஸ் உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காதா பண்ணு எல்லாம் பிடி பார்லர் எவைட்ரா பிகரை கரெக்ட் பண்ணுவானா? என்ன அழகு குறிப்பு பெண்கள் தான் கொடுக்கணும் இருக்கா? என்ன அழகா இல்ல கொடுக்கலாம் சொல்றாங்க. சார். இல்ல கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு சட்டியை எடு, அதுல தயிரை விடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. கர்ச்சீஃப்ல வந்து பவுடரை ஒளிச்சு வச்சுக்கிறேன். இது 10,000 வருஷ ட்ரெடிஷன். அப்படியா? உங்க அம்மா பரிசு, உங்க அப்பா பரிசு, நீயே பரிசு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அழகு. ஆனா அதோட டைமென்ஷன் அல்லது அதோட வியூ வந்து இந்த டிபேட்ல வேற. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெரும்பாலும் அழகுபடுத்திக் கொள்ள அல்லது மேக்கப் போட்டுக்கிறது க்ரூமிங் அப்படின்னா அதை பெண்களோடு தொடர்பு படுத்துறது தான். அதானே உலக வழக்கம். பட் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அல்லது க்ரூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆண்களிடம் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பெண்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறப்ப அவங்க வந்து பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ஆண் வந்து ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால நின்னா ஒரு மாதிரி அவனுக்கு அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கு இல்லையா? ஓ நீங்க தானா முருகா? இப்படி எல்லாம் கொஞ்சம் ரகசியமா உங்களை நீங்க அழகுபடுத்திப்பீங்க. மறைச்சு பண்ணிப்போம்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல அல்லது பொது இடங்கள்ல. மாப்ள இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இப்போ வெளியே போகும்போது எனக்கு எமர்ஜென்சி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடனே நான் ஒரு காரை தேடுவேன். அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? கார் கண்ணாடியில் அப்படியே யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே அப்படி பண்ணும். கார் கண்ணாடியில் நான் ஆஃபீஸ் போனோன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். பசங்க வர்றாங்களா இல்லை என்ன பசங்க பார்த்தா கலாய்ப்பாங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலி, அதனால வந்து இந்த பேண்ட் எல்லாருமே டீசென்டான ஃபேமிலி தான். அப்ப நாங்க என்ன யாரு தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா ஏன் சப்ஜெக்ட் தாங்க பாடம் எடுத்து நடத்துறாங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் வந்து சிபின்னு ஒரு ஹார் இருக்கு. அந்த ஹாரில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க, ஸ்டாஃப் ஒருத்தவங்க. யாரா அவன் செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான்? அவங்க எப்படின்னா அவங்கள வந்து எல்லாரும் வந்து இந்த பிரேமம் படம் மலர் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்க கரெக்ட் அப்படி விவரமா சொல்லு. அவங்க வரும்போது மட்டும் மொத்த பாய்ஸுமே போயிடுவாங்க பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி கஞ்செல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உட்காந்துடுவோம். உட்காந்துட்டு அவங்க பீரியட்ல மட்டும் யாருமே பேசவே மாட்டோம். கரெக்டாக அப்படியே அட்டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்போம். அழகுபடுத்திக்கிறது எப்படின்னு கேட்டா கரெக்ட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது சொல்லல ஊத்துது அப்படியே பா மலர்த்திச்சே செத்துருச்சு. அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம் இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமாடா இருந்துட்டேன். மார்னிங் ஆனால் வாட்டரிங் இருக்கும் ஆப்வியஸா. அதுக்கு ட்ரை பண்ணணும், ட்ரையர் வச்சு பண்ணணும் ஃபர்ஸ்ட், தென் வேக்சிங். என்னடா இது மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. பியர்ட் ஆயில் அது இன்னும் இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு. ஓ பியர்ட் ஆயில்னு ஒன்று இருக்கா? பியர்ட் ஆயில், பியர்ட் வேக்ஸ், முஷ் வேக்ஸ் நிறையா இருக்கு. எத்தனை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாங்கணும் கண்டிப்பாக. இங்கே வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. அப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இதை வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. டெஃபினெட்லி. கர்ச்சீஃப்ல வந்து பவுடரை ஒளிச்சு வச்சுக்கிறேன். இது 10,000 வருஷ ட்ரெடிஷன். அப்படியா? உங்க அம்மா பரிசு, உங்க அப்பா பரிசு, நீயே பரிசு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? அந்த லிப் கிளாஸ்ன்னு ஒன்று வருது. அண்டர்ஸ்டாண்ட். யாரும் தெரியாத சமயத்தில் இப்படி எடுத்துட்டு அவங்க அங்கே இங்கே பார்க்கும்போது அப்படியே எடுத்து லைட்டாக தடவிக்கிறேன். லிப் கிளாஸ் பாக்கெட்ல வச்சுப்பீங்களா? ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னென்ன பொருள்லாம் வாங்குறீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு? ஃபேஷியல் வந்து ஒரு 1 மந்த்க்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நீங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் போடல. ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்கல்ல. பாஸ் உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காதா பண்ணு எல்லாம் பிடி பார்லர் எவைட்ரா பிகரை கரெக்ட் பண்ணுவானா? என்னமோ ஃபேஸ்ல போட்டிருக்கீங்க, என்னது இது? சார் ஃபேர்னஸ் கிரீம் சார். கிரீம் தான் போட்டிருக்கீங்களா? இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்க? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றா. எங்க என்ன பண்ற போல இருக்கு. 5 to 6 டைம்ஸ் என்ன வர்க் பண்றீங்க? சிஸ்டம் சைடு தான். சிஸ்டம் சைடு வர்க் பண்ற ஆளுக்கு எதுக்கு 7-8 தடவை எந்திரிச்சு வைப் பண்றதுக்கு என்ன? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே?
அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. ஓகே. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், சிஸ்டம்லேருந்து ஹீட் அதிகமாக வரும்போது மூஞ்சியில் ரிங்கிள்ஸ் அதிகமாக வரும்னு. இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். ஏன் இவ்வளவு தூரம் லைட்டா ரிங்கிள்லாம் வந்தா என்ன? நம்ம அப்பாக்களுக்குலாம் தான் வந்துச்சு, என்ன இப்போ? நம்ம அப்பாக்கெல்லாம் நம்ம சிஸ்டம்ல யாருமே ஒர்க் பண்ணல. ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. இல்ல அது சொல்லு, நம்ம அப்பாலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா, நம்ம சிஸ்டம்ல தானே ஒர்க் பண்றோம். நான் கேக்குறேன்னா இதெல்லாம் இவ்வளவு தூரம் கான்ஷியஸா இருக்கீங்களே ஏன்னு கேக்குறேன். ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். பாபா கிளிப்ஸ்னு இருக்கு. அவங்க வந்து மென்ஸுக்கு வந்து த்ரெட்டிங் இருக்கு, அப்புறம் ஃபேஸ் வேக்சிங், ஃபேஷியல் பண்ணுவாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை? 20 days. ஒன்ஸ் இன் 20 days. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கே. சார் என்னோட ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் சார். ஓகே சார் நான் என்ன பண்ணுவேன், இது என்னடா பண்றது இல்லை, அது என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் முடிச்சிட்டு இருக்கும்போது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் லைக் பண்ணேன், ஆடினா அழகராஜாஸ். அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா சம் டிப்ஸ் பண்ணேன். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஓகே, அந்த செய்முறை விளக்கம் சொல்லுங்க. நான் வேணா ஒரு பாட்டுல சொல்லட்டுமா? என்ன அழகு குறிப்பு பெண்கள் தான் கொடுக்கறதுக்கா? என்ன அழகா இல்ல கொடுக்கலாம் சொல்றாங்க. சார். இல்ல கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சட்டியை எடு, அதுல தயிரை விடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. டெய்லி எந்திரிச்சோடனே கிளம்பும் போது ஃபேஸ் வந்து ஆயிலாக இருக்காமல் இருக்க நானே ஹோம் மேட் ரெடி பண்ணுறேன், ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி போட்டுப்பேன். டேய், நான் பெயிண்ட் தாண்டா எடுக்க சொன்னேன், உசுரை எடுக்க சொல்ல. ஸோ வந்து நான் அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து என் கிளாஸுக்கு நான் போகிற வரைக்கும் இருக்க எல்லா டிண்டர் கிளாஸ்லையுமே என் முடியை அப்படியே பார்த்துட்டே தான் போவேன் நான். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. வந்து கொஸ்டின் கேட்டாக்கா நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அது கவலைப்பட மாட்டேன். நான் அப்படி எந்திரிக்கும் போதே ஒரு ஸ்லோ மோஷனில் குனிஞ்சி தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். ஆக்சுவலா உண்மையே இப்ப நல்லா இல்ல. இப்ப நீங்க ஒரு தூரம் யாரை பத்தி சொல்றீங்கல்ல, இந்த பையன் தலை ஒழுங்கா சீவாம இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. ரொம்ப கலைஞ்சிருக்கு. இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கியா? வேணா. ஆக்சுவலா எல்லாம் நீட்டா இருக்காங்க, நீங்க தான் கொஞ்சம் ஆயிலியாவும் இருக்கு. ஃபேஸும் ஆயிலியா இருக்கு. வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். மூஞ்சி நல்லா இல்ல, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன்ல, எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு கேட்க. அப்படியே உடம்புல நடுங்கிடுச்சு. நீங்க சொல்லும் போது கூட எனக்கு வேர்க்கல, நீங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே எனக்கு வேர்க்குது. இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க தான் அது போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பசங்க இப்போதான் சீரியஸா நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த மாதிரி தானே அழகுபடுத்திக்கிற, அதுக்கு பிரயத்தனப்படுகிற, அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பசங்களை பத்தி உங்க கமெண்ட் என்ன? வாட் யூ ஃபீல் அபௌட் them? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். ரொம்ப அசிங்கமா இருக்கும். ரொம்ப அசிங்கமா இருக்கு. வை? கொஞ்சம் பொண்ணு ஃபீலிங் மாதிரி. நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினேன். அது பொண்ணு தான் மேக்கப் பண்ணும், ஆண் போடக்கூடாதுன்னு தோணுது. அது ரொம்ப ஒரு கேர்லியா இருக்கு. ஒரு ஆம்பளைனா அவன் போய் ஃபேர்னஸ் கிரீம்லாம் போடலாமான்னு கேட்கறான். எல்லாம் கேட்டேன், அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா. நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப, அதுக்கு நான் ஆள் இல்ல. அந்த பையன்கிட்ட பேசும்போது அவன் மைண்ட் கேர்லிஷா இருக்குமோ, அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட பூ போட்ட சட்டை தான். ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? அது பொண்ணு மாதிரி தான் சார் தோணுது. அது பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவன் லிப் கிளாஸ் போடுறேன்னு சொல்றான்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அவர் க்ரீம் போட்டிருக்காரு, அவரை கண்ணை மட்டும் மறைச்சிட்டு பாருங்க. சாரி, நான் ஹர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வெண்டா பண்றது உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. இல்ல, கண்டிப்பா ஒரு லிப்ஸை பார்த்தா எனக்கு வந்து பொண்ணு ஃபீல் தான் வருது. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா வருது. கண்ணை கவர் பண்ணு. தந்தன நந்தன கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடிங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தேர்ஸ் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ். நீங்க க்ரூம் பண்ணதுக்கு ஓவர்டு பண்ணதுக்கு தேர்ஸ் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ். அது ஓவர்டு பண்ணும்போது சாரி டு சே அது ஒரு கே லுக் வரும். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? எடி செருப்ப நாய். இப்போ பசங்கன்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் வர தாட் வந்து தே ஷுட் பி மேன்லி. அவங்க எல்லாம் வேக்ஸ் கீக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணிலாம் வந்தா என்ன இவன் என்ன ட்ரை பண்றான்? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அதுல போய் இப்போ நீங்க நான் ஸ்வெட் ஆகுது, முடி ஒரு மாதிரி சொல்லும் போது நான் என்ன இப்போ என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஒரு பையன் கையில ஃபேஸ் வாஷ் வச்சிருந்தா என்ன, இல்ல ஒரு ஃபேஸ் கிரீம் வச்சுக்கிட்டா என்ன? ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற?
ஏமா பேட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு காலையில சுடுதண்ணியில தாடியை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதை கான்சியஸா இருக்க ஒருத்தரை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இது எனக்கு புதுசு, நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆஹா, என்னம்மா இப்படி வந்தா அப்படிங்கிறீங்க? இல்ல, நான் சொல்றது வந்து ஓகே, இந்த சந்தனம் போடுறது அதெல்லாம் தான் சார். என்னது இப்போ பிரச்சனை என்னன்னா, பேட் ஆயில் யூஸ் பண்ற மாடர்னான ஒருத்தன் அதை பத்தி செய்யறத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஊர்நாட்டம் சந்தனம் பூசிக்கிறது உங்களுக்கு இடிக்குது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உங்க பிரச்சனை பையன் மேக்கப் போடுறதா, மேக்கப் போடுற பையனா? இது உங்களுக்கு ஓகே, அது ஏன் நாட் ஓகே? அவ்வளவுதான் கேள்வி. தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விச கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.